சுசுகா ஸ்பை கேப்பர். ஹாய். என்னது சந்தேகத்துக்குரிய ஒரு வீட்டை சோதனை பண்ண போறீங்களா? இத சொன்னதே சுசுகா தான். எப்படி நம்புறியா? என்ன சுசுகா நீ சொன்னியா? ஆனா எதுக்காக இப்படி சொன்ன? எங்க அம்மாக்காக இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன். அப்ப வர வழியில ஒரு வீட்டை கடந்து போனேன். அப்போ இப்படி காரை ஓட்டுவாங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. நீ வந்துதான் ஆகணும். சீக்கிரம் உள்ள போ. என்ன விட்டுருங்க. அந்த பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ண கடத்திருக்காங்க, சந்தேகமே வேண்டாம். ஆமால, எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அத உறுதிப்படுத்திக்கிட்டான் அந்த பங்களாவை நாம உழவு பார்க்கணும்னு நான் சொல்லுதேன். தயவு செஞ்சு உன் டிவைஸை கொஞ்சம் கொண்டாயேன். ஆமா, ப்ளீஸ் டோரேமான். ப்ளீஸ் டோரேமான், அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்ல. டோரேமான், நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். இவ்ளோ பேரு கேக்குறதுனால என்னால மறக்க முடியாது. ஸ்பை செட். என்னல இது? இதுதான் 22ஆம் நூற்றாண்டோட சிறந்த ஸ்பை பிளே செட். எப்படி? இத எப்படி யூஸ் பண்றது? முதல்ல அந்த கேஸ்ல இருக்கிற பட்டனை ரீஃப்ரெஷ் பண்ணனும். இதுவா? உள்ள இருக்கிற அந்த சூட்ஸ், பூட்ஸ், பிரேஸ்லெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கோங்க. என்னது நாங்க போட்டுக்கணுமா? சீக்கிரம் யோசிக்காம நீங்க போட்டுக்கோங்க. உண்மையான ஸ்பை மாதிரியே இருக்க. வாவ் சுசுகா, நீதான் ரொம்ப சூப்பரா இருக்கப்பா. ஆமா, இந்த Dress உனக்கு ரொம்ப நல்ல சூட்டா இருக்கு. என்ன ரொம்ப புகழாதீங்க. இந்த சூப்பர் பூட்ஸ் மூலமா நீங்க 1 மணி நேரத்துல 100 கிலோமீட்டர் கடக்கலாம். என்னது இந்த பூட்ஸ போட்டுக்கிட்டா? பெல்ட் உங்க ஆயுதமா மாறும், பிரேஸ்லெட் உங்க ரோப்பா மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற மானிட்டர் மூலமா மிஸ்டர் ஜீரோவோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏஜென்ட், நான் தான் உங்களுடைய பாஸ் ஜீரோ. இந்த மிஷின்ல உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேட்கணும். சொன்னது புரிஞ்சுதா? மனசுக்குள்ள பெரிய அப்பா டக்கர்னு நினைப்பு போல இருக்கு. அவரு கொஞ்சம் வெறப்பாதான் நடந்துப்பாரு, ஆனா உண்மையிலே அவர் சொல்றது உதவியா இருக்கும். ஓகேல, எனக்கு புரியுது. இந்த Dress அப்புறம் இந்த டிவைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு புது உற்சாகம் பிறந்திருக்கு. பட்டைய கிளப்பலாம். ஓகே, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா நீங்க கூட வரலையா டோரேமான்? இல்ல, என்னால முடியாது. நான் மீ கூட கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. நாங்களே இத பாத்துக்கிறோம்ல. நான் தான் இவங்க கூட இருக்கேன்ல, ஒரு பிரச்சனையே இல்ல. முக்கியமான விஷயம், மிஸ்டர் ஜீரோ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேல, புரிஞ்சுது. நம்ம கிளம்பலாமா? சொல்லுங்க. ஓகே. இதான் அந்த இடமா? இந்த இடத்த பாக்கும்போதே சந்தேகமா இருக்கு. இவ்ளோ பெரிய வீடு பாத்தீங்களா? சுசுகா, நம்ம உள்ள போகலாம். ஓகே. ஜியான், ஒண்ணு அடிபடலையே. ஓகேல, நானும் சுனியாவும் பின்பக்கமா போய் பாத்துட்டு வரோம். ஜாக்கிரதையா போங்க. ஹே நோபிட்டா, நாம அது வழியா உள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்னது? ஆனா அது ரொம்ப ஹைட்டா இருக்கும் போல இருக்கு. மிஸ்டர் ஜீரோ கிட்ட நாம உதவி கேட்போம். அதுவும் சரிதான். மிஸ்டர் ஜீரோ, நாங்க என்ன பண்றது? நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும்னா இந்த ரோப்ப பிரேஸ்லெட் மாதிரி யூஸ் பண்ணுங்க. இதுல தெரியுற இந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணணுமா? ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை ரோப் நல்லா மாட்டிக்கிச்சான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்ற பேச்ச கேட்கலன்னா கடைசியில இந்த மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டீங்களா? நான் கரெக்ட்டா செஞ்சுட்டேன் போல இருக்கு. நமக்கு அதிர்ஷ்டம் தால, இது திறந்துதான் இருக்கு. என் பின்னாடியே வா, நாம உள்ள போய் பார்க்கலாம். சீக்கிரம். அந்த பொண்ணு எங்கல இருப்பா? நிறைய படங்கள்ல மனுஷங்களை கடத்திட்டு வந்து பேஸ்மெண்ட்ல தான்ப்பா வைப்பாங்க. அப்படியாலே சொல்லுத. சரி, அப்படின்னு அங்கேயே போய் தேடி பார்க்கலாம் வா. எவ்வளவு சிலைகள் இருக்கு. வாய மூட போறியா இல்லையா? அந்த பொண்ணோட குரல் தான். நாம இன்னும் பக்கத்துல போய் பார்க்கலாம். போச்சடா. நோபிட்டா, சீக்கிரமா போய் எங்கேயாவது ஒளிச்சுக்கோ.
யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல, யாரும் இல்ல. ஒருவேளை எலியா இருக்கும். அந்த பொண்ணு வர வர நாம சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறா, அடம் பிடிக்கிறா. இதே நிலைமை நீடிச்சதுன்னா அவளை மலைக்கு கூட்டிட்டு போய் கதையை முடிச்சிரு. ஆனா அவளை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. நான் சொன்னதை மட்டும் செய், புரிஞ்சுதா? ஓகே. அவங்க சொன்னதில்ல கேட்டியா? அந்த பொண்ணோட கதையை அவங்க முடிக்க போறாங்களா? நாம அவளை எப்படியாவது காப்பாத்தணும். ரொம்ப இருட்டா இருக்குல்ல, எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. ஜியானு, இந்த மாதிரி என்ன பயமுறுத்தாதப்பா. சொனியோ, நாம வரும்போது டார்ச் லைட்டை கொண்டு வந்திருக்கலாமோ? நான் மிஸ்டர் ஜீரோ கிட்ட கேட்டு பாக்குறேன். ஹலோ ஜீரோ, வாங்க வெளியே. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இப்படி கடுன்னு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்படிங்க உதவி கேட்க மனசு வரும்? ஜியான், இப்ப இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நாம அவர்கிட்ட உதவி கேட்டே ஆகணும். இந்த பெல்ட்டை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்படியா? இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தியால. நீங்க உளவாளிகளா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்களா இருக்கீங்களே. எனக்கு சம்மதம். நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். இப்பதான் நீ சரியான முடிவை எடுத்திருக்க. ஓகே, நாங்க இப்ப உடனே கிளம்புறோம். நாம அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும். மிஸ்டர் ஜீரோ, நாங்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன மறந்துட்டீங்களா? உங்க பூட்ஸ் மூலமா 1 மணி நேரத்துல 100 கிலோமீட்டர் உங்களால ஓட முடியும். இதை விட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு வேற என்ன வேணும்? சுசுகா, இங்க பாருப்பா. நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் தப்பிக்க முடியாது. ரைட்ல போ, ரைட்ல போ, ரைட் ரைட் ரைட். நோபிட்டா, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ போய்கிட்டே இரு, அப்புறமா வரேன். பார்த்து ஜாக்கிரதையா வா. என்ன இந்த நோபிட்டா இன்னும் வீடு வந்து சேரல? கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஜியான், சனியோ, டோரேமான், என்ன நடக்குது இங்க? நாங்க டிவைஸ தப்பா யூஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தொப்பி தலையன் ஜீரோ தான். அந்த ஆள் சொன்னபடிதான் செஞ்சோம். பிரேஸ்லெட்டை என்கிட்ட கொடுங்க. மிஸ்டர் ஜீரோ, சுசுகாவும் நோபிட்டாவும் எங்க போனாங்க? அவங்க இப்போ காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் பாதி வழியிலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்னது? நான் இப்ப என்ன பண்றது? டோரேமான் மட்டும் இங்க இருந்த பிரச்சனையே இல்ல. ஓகே, இப்ப நேரம் வந்துருச்சு. நீ இதுக்கு மேலே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? நீ இங்கேயே இரு. உன்னை விட மாட்டோம். யார் நீ? அவளை மரியாதையா கிட்ட ஒப்படைச்சிரு. பெல்ட்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணு. அவளை எங்க கிட்ட ஒப்படைக்க போறியா? சுசுகா! டோரேமான், சுசுகா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? பிரமாதம் புள்ள, எல்லாரையும் பொழந்து எடுத்துட்டியா? அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? அப்பா, எழுந்திருங்க. என்னாச்சு உங்களுக்கு? அப்பா, நான் சொன்னேன். எங்களை பார்த்தா அந்த அளவுக்கு கெட்டவங்க மாதிரியே தெரியுது. கடத்தல்காரங்கன்னு தப்பா நினைச்சிட்டாங்களா? நம்பவே முடியல. நம்மள பார்த்து இந்த பசங்க இப்படியா நினைப்பாங்க? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா ஒரு நிமிஷம், மலையில போய் அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறதா நீங்க சொன்னீங்க. அது இவங்க சொன்னது இந்த சீச்சிய பத்தி. அட, இது குட்டி பறவை. சீச்சிக்கு அடிபட்டு இருந்தது, அதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தோம். இப்ப அவ குணமாயிட்டா, அதனால அவளை விடுதலை பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஆனா நான் இப்ப சீச்சி கூட ரொம்ப நெருக்கமா இருக்கேன். அதனால அப்பாக்கு எனக்கும் நடுவுல ஆர்கியூமெண்ட். ஓ, அவ்வளவுதான விஷயம். இப்பவாவது நீ என்ன நல்லா புரிஞ்சுகிட்டு இருப்பேன்னு நம்புறேன். ஓகே, அவளை பறக்க விடு சீக்கிரம். ஓகே ஓகே சீச்சி, உன்னோட காட்டுக்கே திரும்ப போயிடு.
இப்ப எந்த பிரச்சனையும் இல்லலப்பா. நம்ம சீச்சி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருப்பாமா. குட் பை. பை பை. ஓகே, நாமளே இப்ப வீட்டுக்கு போகலாமா? இந்த மிஷன் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. அதனால உங்களுக்கு நிச்சயமா பனிஷ்மெண்ட் உண்டு. இந்தாங்க, வாங்கிக்கங்க. என்னது பனிஷ்மெண்டா? எனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு? ஏல நீ நிலக்கரிக்குள்ள விழுந்த மாதிரியா இருக்க. ஜியான் நீயும் தான். காமெடி ஆயிட்ட